செல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு செல் இருக்குன்னா அது வந்து லைட்டா குரோ ஆகும். உள்ள இருக்கிற டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகும். அதான் ஒரு டிஎன்ஏ அது 2 டிஎன்ஏவா மாறும். தேர்ட் ஒன் வந்து செல்ல வந்து கம்ப்ளீட்டா குரோ ஆயிடும், ஃபுல்லா குரோ ஆயிடும். பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க. டபுள் ஆயிடுச்சு. உங்களால பார்க்க முடியுதா? இங்க ஒரு டிஎன்ஏ ஆயிடுச்சு, இங்க ஒரு டிஎன்ஏ ஆயிடுச்சு. சோ ரெப்ளிகேட் ஆயிடுச்சு. ஒரு வந்து 2 ஒரு பிடிஎஃப் இருக்குன்னா அது 2 ஜெராக்ஸ் எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு செல் இருக்குன்னா அது 2 காப்பியா நம்ம வந்து ரெப்ளிகேட் பண்றோம். இப்போ இங்க பாருங்க, இந்த செல் வந்து 2ஆ டிவைட் ஆயிடுச்சு. 2 நியூக்ளியஸ் வந்ததுக்கு அப்புறமா ஃபுல்லா செல் குரோ ஆனதுக்கு அப்புறமா ரெண்டு செல்லா வந்து டிவைட் ஆயிடுச்சு. கரெக்டா இப்படிதான் வந்து பாக்டீரியாவோட உடம்புக்குள்ள வந்து செல் டிவிஷன் வந்து நடக்கும். செல் டிவிஷன் தான் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த செல்ல ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. பைனரி ஃபிஷன், பைனரி ஃபியூஷன், அப்புறமா வந்து மல்டிபிள் ஃபிஷன், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து பாக்டீரியா எந்த டைப்பால வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பைனரி ஃபிஷன். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் படிக்கலாம். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் இட் டேக்ஸ் அபவுட் 20 minutes ஃபார் ஒன் பாக்டீரியம் செல் டு டிவைட் இன்டு 2 பை பைனரி ஃபிஷன். ஃபேவரபிள் கண்டிஷன்னா வந்து அது எப்போ டிவைட் ஆகணும், அதுக்கு எப்போ அந்த சூழ்நிலை வந்து கரெக்டா உருவாகுதோ அந்த டைம்ல தான் வந்து அது டிவைட் ஆகும். அதான் ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. ரொம்ப ஹீட் ஆனாலாம் வந்து பாக்டீரியா வந்து டிவைட் பண்ண முடியாது. சரி, கரெக்டான ஸ்டேஜ்ல தான் வந்து அதை டிவைட் பண்ணலாம். ஃபேவரபிள் கண்டிஷன் சொல்லுவாங்க. வந்து இன்னும் ஒரு பாக்டீரியல் செல் வந்து டிவைட் ஆகிறதுக்காக, ஒரு செல்ல இருந்து 2 செல்லா மாறதுக்காக 20 மினிட்ஸ் எடுக்குமா? என்னது 20 மினிட்ஸ். சோ ஓகே, புரிஞ்சுச்சா? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் நோ டவுட், ரைட்? நோ டவுட் மேம். சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் அப்படின்னா ஜெனடிக் ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க. நம்ம ரீட் பண்ணலாம் பாயிண்ட்ஸ். ஓகே மேம். Some bacteria show a primitive mode of sexual reproduction. சொல்ல பண்ணனும்னா இல்ல வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து கம்ப்ளீட்டா இல்ல. ஓகேவா? இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் வந்து இது வந்து பண்ண முடியுமா பாக்டீரியால? யூகேரியாட்ஸ் தான் நடக்கும். யூகேரியாட்ஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும், ட்ரூ செல், அதுலதான் வந்து நடக்கும். சரியா? நம்ம பிளான்ட்ஸ்ல, ஃபங்கைல, அதுல புரோட்டிஸ்டால அதுலதான் நடக்கும். இதுல வந்து பிரிமிட்டிவ் மோட். பிரிமிட்டிவ் மோட்னா வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் இதுல நடக்கும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செகண்ட் பாயிண்ட் படிங்க. இட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஹையர் ஃபார்ம். இப்போ ஹையர் ஃபார்ம்ல வந்து நம்பரை கம்பேர் பண்ணும் போதும் பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும் போதும் அப்படியே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம 2 பேருக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? இப்போ ஒரு பாக்டீரியாவை கம்பேர் பண்ணும் போதும், ஒரு அனிமலை கம்பேர் பண்ணும்போது, ஒரு மேமல இல்லைன்னா ஒரு அனிமலை கம்பேர் பண்ணும்போது இதுக்கும் வந்து அப்படியே டிஃப்ரெண்டா இருக்குமா அந்த ப்ராசஸ். சரி, இப்போ இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் ஆர் two conjugating like very close for transfer of genes bacteria are held together by pili. நான் pili பத்தி பேசிருக்கேன்ல, PILI, பிலி சொல்லிருக்கேன்ல, ரிவைஸ் பண்ணிடலாம். பிலினா என்னது? இந்த பாக்டீரியாவை சுத்தி, செல்வால சுத்தி ஒரு சின்னதா ஒரு த்ரெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அதான் வந்து பிலி. ஓகேவா? இப்படி இது எப்படி இருக்கும்னா 2 பாக்டீரியாவும் ஃபர்ஸ்ட் க்ளோஸா வந்துரும். ஓகேவா? இதுதான் அந்த 2 பாக்டீரியா. இது ஒரு பாக்டீரியா ரொம்ப க்ளோஸா வந்துரும். அப்புறமா அதோட அந்த பிலி இருக்குல்ல, அது வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் ஆயிடுமா அப்படியே. பாருங்க, அப்படியே வந்து இது அப்படியே ஜாயின் ஆயிடும் இது கூட. ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். அதான் கான்ஜுகேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்ஜுகேட்டிங்னா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடும். அவங்களோட ஜீன் இருக்குல்ல, இந்த ஜீன் வந்து அதுக்குள்ள போயிடும், அதோட ஜீன் இந்த இது கூட வந்துடும். அந்த மாதிரி வந்து அவ்வளவு க்ளோஸ் ஆயிடுமா. ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் க்ளோஸா வந்ததுக்கு அப்புறமா செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் பாக்டீரியம். இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா, இப்படிதான் ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா, இதுல இருந்து ஒரு பார்ட் மட்டும் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், ஒரு சின்ன பார்ட், ஒரு செக்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செக்மெண்ட் தான் அப்படியே வந்து இப்போ ஏல இருந்துச்சுன்னா, இப்போ இதுதான் ஏன்னு வச்சுக்கோங்க, ஏ பாக்டீரியா. இது பி பாக்டீரியா. இப்போ இங்க இருந்து அந்த டிஎன்ஏ ஓட செக்மெண்ட் வந்து இதுல இருந்து போயிடுது, இந்த பக்கம் போயிடுது.
இந்த பாக்டீரியா வந்து இந்த பாக்டீரியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இல்லனா வந்து or F factor is equal to sex factor fertilizing F factor ஓட இன்னொரு பேர் என்னது fertility factor. இது fertility factor is transferred from male donor cell to female recipient cell. So for example இதுதான் அந்த male donor cell னு வெச்சுக்கோங்க. male donorனா வந்து குடுக்குறது. ஓகேவா? இப்போ blood எல்லாம் டொனேட் பண்ணுவாங்கல, இப்போ யார் வந்து அந்த blood டொனேட் பண்றாங்களோ அவங்கள டோனர் சொல்லுவாங்க. யார் வந்து அந்த blood வாங்குறாங்களோ அவங்கள வந்து ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ இதுதான் அந்த மேல் டோனர் செல் வச்சுக்கலாம். M ன்னு நான் மென்ஷன் பண்றேன். செகண்ட் ஒன் வந்து ஃபீமேல் டோனர் செல் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபீமேல். ஓகே மேம். இப்போ என்ன ஆகும்னா மேல் டோனர் செல்ல இருந்து இந்த F ஃபேக்டர், இந்த F ஃபேக்டர்னா இந்த நான் ஒரு பர்பிள் கலர்ல உங்களுக்கு வரைஞ்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த F ஃபேக்டர். நான் ஒரு ரவுண்ட் மாதிரி வரைஞ்சிடறேன் அப்போ கரெக்டா. ஓகே. இதுதான் அந்த F ஃபேக்டர் வச்சுக்கோங்க. இந்த F ஃபேக்டர் வந்து மேல் டோனர் செல்ல இருந்து ஃபீமேல் ரெசிபியன்ட்க்கு வந்து போகுமா, இதுக்குள்ள போயிடுமா. இல்லது F ஃபேக்டர், இது ஒரு பேர் வந்து செக்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல் டோனர் செல்ல இருந்து ஃபீமேலுக்கு வந்து போயிடுமா, டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா. சரியா? இதுதான் வந்து இப்படிதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் வந்து நடக்கும். இதுக்கு ஏன் வந்து இன்னொரு பேர் ஜெனடிக் ரீகாம்பினேஷன் சொல்றாங்கன்னா, ஜெனடிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னா வந்து டிஎன்ஏ வந்து ஒண்ணுல இருந்து இன்னொரு வந்து மாறுறது. ரீகாம்பினேஷன் வந்து மிக்ஸ் ஆகுறது, அப்படியே ரீகம்பைன் ஆகுறது. இப்போ இங்க பாருங்க, நான் செகண்ட் ஸ்டெப்ல என்ன சொன்னேன், இங்க இருக்கிற ஒரு பாக்டீரியா வந்து இந்த செல்க்கு வந்து போயிடும். இந்த தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் ஜெனடிக் ரீகாம்பினேஷன். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். ஓகே. இங்க பாருங்க, நம்ம வந்து டயக்ராம்ல இருக்கிறது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ரெண்டு பாக்டீரியா க்ளோஸா வந்துரும். அதோட பில்லி வந்து ஒட்டுற மாதிரி வந்துரும். செகண்ட் வந்து இதுல இருந்து ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியா வந்து டிஎன்ஏவோட ரிங் வந்து அப்படியே பாஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா வந்து மேல் டோனர் செல்ல இருந்து F ஃபேக்டர் இல்ல செக்ஸ் ஃபேக்டர் வந்து ஃபீமேல் ரெசிபியன்ட் செல்க்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அவ்வளவுதான். 3 ஸ்டெப்ஸ் தான் டோட்டலா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. புரிஞ்சுச்சா? செக்ஷுவல் ரீகாம்பினேஷனுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் தான். ஓகே மேம். இப்போ டயக்ராம் பத்தின வந்து டீடைலா வந்து பார்க்கலாம். 2 bacteria come together. First diagram. Second diagram என்ன கொடுத்திருக்காங்க, some genetic material, a copy of the DNA ring moves from one cell to the other and fuses with the existing DNA. அப்படின்னா இப்போ இங்க ஒரு DNA இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு DNA இருக்கு. இப்போ DNAல இந்த பார்ட் இருக்கு. இந்த ஆரஞ்சு கலர் பார்ட் வந்து இதுக்கு போயிடுமா. ஓகே மேம். இதுக்கு போயிட்டு இங்க அது ஃபியூஸ் ஆயிடுமா இந்த DNA கூட. ஓகேவா? இதுதான் வந்து இங்க நடக்குது. காப்பி ஆஃப் பார்ட் ஆஃப் டிஎன்ஏ ரிங் பாசஸ் டு அதர் செல். அதான் இன்னும் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு வந்து டிஎன்ஏ ரிங் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் மூவ் ஆகுதா. பாக்டீரியா தென் செப்பரேட்டட் அண்ட் செல் டிவிஷன் ஆக்கர். அப்புறமா வந்து இந்த எந்த ரெண்டு பாக்டீரியாக்கு நடுவுல வந்து அந்த டிரான்ஸ்பர் ஆச்சோ அது ரெண்டுமே செப்பரேட் ஆகி இந்த ரெண்டு ப்ராடக்ட் வந்து உருவாக்குது, செல் டிவிஷன் ஆகுது. டோட்டலா 4. இதுல எத்தனை டோட்டலா? இதுல 2, இதுல வந்து டோட்டலா 4 ஆகுது. புரிஞ்சுச்சா? புரிஞ்சு மேம். புரிஞ்சுச்சா பிரியதர்ஷினி? புரிஞ்சு மேம். சோ இன்டெக்ஸ் क्वेश्चन ஹோம்வொர்க்கா கொடுக்கலாமா, இல்லனா வந்து இங்க கிளாஸ்லயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? 2.2 வரைக்கும் முடிச்சிரலாமா? முடிச்சிரலாம் மேம். ஓகே.
சோ ஓகே, நான் ஒரு 2 மினிட்ஸ் நீங்க வந்து அந்த நம்ம படிச்சதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக் ஓகே மேம். ரிவிஷன் மாதிரி. ஓகே 5:38 ஆகுது இப்போ. ஓகே 5:40 வரைக்கும் ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பண்ணுங்க. அப்பதான் அவங்க கிளாஸ்லயே ரிவைஸ் பண்ணதான், கிளாஸ்லயே எல்லாமே படிச்சாதான் நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே மேம். போய் நீங்க படிச்சுட்டா நீங்க ஈஸியா என்கிட்ட இப்பவே டவுட் கேட்டுடலாம். அதுக்காக தான் வந்து நான் சொல்றேன். ஓகே மேம். டயகிராம்ஸ் எல்லாம் பண்ணிருக்கல, அது புக்லயே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க இந்த செஷன் வந்து மறுபடியும் ரீகால் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே மேம். மேம் ஆனா எங்களோட பிடிஎஃப் வேற மாதிரி இருக்கு மேம். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் உங்களுக்கு அந்த இது தரேன். ஓகே மேம். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணி எனக்கு காமிக்கலாம் நீங்க. ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது மேம். ஓகே, இப்போ வந்து இந்த பாக்டீரியால வந்து எது நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு, எது ஹார்ம்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறமா ஓகே மேம். எந்தெந்த பாக்டீரியாஸ் வந்து அதோட பாக்டீரியா, இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிஷியலா எந்த பாக்டீரியா இருக்கு, ஹார்ம்ஃபுல்லா எந்த பாக்டீரியா இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அந்த ஹார்ம்ஃபுல்லா எந்த பாக்டீரியா அது என்ன டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே மேம். So 2.1.3 beneficial and harmful of bacteria. Many ஓகே bacteria harm us by causing many diseases. On the other hand, some bacteria are very helpful. அப்படின்னா சில பாக்டீரியா வந்து நம்ம டிசீஸ் காஸ் பண்ணும். இல்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. மெனி பாக்டீரியா அப்படின்னா வந்து இருக்கிறதுலே பாக்டீரியா நிறைய பாக்டீரியா வந்து நம்ம டிசீஸ் தான் காஸ் பண்ணுது. ஓகே, ஆமா அதுல மேம். சிலது மட்டும்தான் வந்து நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே எந்தெந்த மேம். பாக்டீரியா என்னென்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். So ஓகே first மேம். இந்த name of the bacteria is very important. So one of the important topic in this chapter. ஓகேவா? ஓகே மேம். உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் நான் நிறைய PYQs வந்து அனலைஸ் பண்ணி பார்த்திருக்கேன். அதுல நேம் ஆஃப் தி ஓகே மேம். பாக்டீரியாஸ் வந்து ரொம்ப காமனா கேட்டிருக்காங்க எல்லா இயரும். ஓகே மேம். மேக் ஷூர் டு ஸ்டடி வெல். ஃபர்ஸ்ட் ஓகே நேம் மேம். ஆஃப் தி பாக்டீரியா, அப்புறமா டிசீஸ் காஸ்ட் வந்து பார்க்கலாம். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து விப்ரியோ காலரே. என்னது? விப்ரியோ விப்ரியோ காலரே. காலரே. இது என்ன டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா காலரா. காலரா டிசீஸ் வந்து பழைய காலத்துல அது ரொம்ப காமனா இருந்துச்சு, நீங்க பாத்துருக்கீங்கல்ல. நிறைய பேர் ஆமா வந்து மேம். காலரா டிசீஸ் வந்து இறந்து போயிருக்காங்க கூட. சரியா? ஓ இது வந்து எந்த பாக்டீரியா? இது ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அப்படின்னா காலரா ஒரு பாக்டீரியல் டிசீஸ். அது எந்த பாக்டீரியா காஸ் பண்ணுதுன்னா விப்ரியோ காலரே. ஓகே இந்த மேம். பாக்டீரியா வந்து கமா மாதிரி இருக்கும். கமா ஷேப்டு பாக்டீரியா. ஓகே மேம். கமா மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிசீஸ் பார்க்கலாம். அது வந்து டைஃபாய்டு. ஓகே மேம். டைஃபாய்டு வந்து எந்த பாக்டீரியால காஸ் ஆகுதுன்னா சால்மோனெல்லா டைப். என்னது? சால்மோனெல்லா டைப். டைஃபாய்டு வரும்போது வந்து டைஃபாய்டு வரும்போது ஃபீவர், சில்ஸ், அப்புறமா வந்து ஸ்டொமக் பெயின், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டைஃபாய்டுல வரும். ஓகே மேம். நான் இந்த டைஃபாய்டு பாக்டீரியா வந்து எங்க காமனா வந்து எங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் அட்டாக் பண்ணா ஸ்மால் இன்டெஸ்டைன். அங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் போய் நம்மளோட இன்டெஸ்டைன்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் அது பண்ணும். நெக்ஸ்ட் வந்து டெட்டனஸ். டெட்டனஸ். இது வந்து டிசீஸ் பேரு. ஓகே, so you don't have ஓகே to be மேம். confused. இது வந்து டிசீஸ் பேரு. இது வந்து எந்த பாக்டீரியா அது டிசீஸ் காஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகே So மேம். tetanus is caused by Clostridium tetani. டெட்டனஸ்னா வந்து நம்ம கட் ஏதாவது வரும்போது அந்த டெட்டனஸ் பாக்டீரியா வந்து உள்ள போயிட்டு நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இது கிரியேட் பண்ணும். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து டிப்தீரியா. டிப்தீரியா இஸ் காஸ்ட் பை கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே. ஓகே மேம். எதெல்லாம் நான் வந்து ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்ணிருக்கேன் அதெல்லாம் டிசீஸ். ஓகே மேம். எதெல்லாம் நான் வந்து எல்லோ கலர் கோல்டு கலர்ல நான் மார்க் பண்ணிருக்கேனோ அதெல்லாம் வந்து பாக்டீரியா காஸ்ட்.
எந்த பாக்டீரியா அந்த அந்த டிசீஸ் வந்து கொண்டு வருது அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்டு பை மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே. அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் ஹிண்ட் இருக்கு பாருங்க. நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். காலரா வந்து காலரே லாஸ்ட்ல இருக்கு, சோ அதை கண்டுபிடிச்சிடலாம். டைஃபாய்டுக்கு டைஃபி லாஸ்ட்ல இருக்கு. டெட்டனஸ்க்கு அந்த பாக்டீரியால டெட்டனின்னு வந்து லாஸ்ட்ல இருக்கு. டிப்தீரியாக்கு டிப்தீரியன் லாஸ்டா இருக்கு. டியூபர்குலோசிஸ்க்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல இருக்கு. சோ நீங்க சூஸ்ல வந்து அவங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். உங்க ஃபில்லப்ஸ் அந்த மாதிரி வந்தா நீங்க அந்த மொத்த பேரும் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ வந்து இதெல்லாம் வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ். இப்போ பார்த்த பாக்டீரியா எல்லாம் ஹார்ம்ஃபுல். இப்போ எந்த பாக்டீரியா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே டாக்டர். ஃபர்ஸ்ட் வந்து ரைசோபியம். ரைசோபியம் பாக்டீரியா வந்து லெக்யூம்ஸ்னா வந்து பட்டாணி, அப்புறமா கிராம்ஸ், இந்த தால்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்கல்ல, தூர் தால், உரித் தால், அந்த மாதிரி பல்சஸ். இதோட இந்த பிளான்ட்டோட ரூட்ஸ்ல இருக்கும். எங்க இருக்கும்? பிளான்ட்டோட ரூட்ஸ்ல லெக்யூம்ஸோட இந்த எல்லா வகையும் வந்து சேர்த்துதான் வந்து எல்லா வெரைட்டியான பொருட்கள்லாம் சேர்த்து தான் லெக்யூம்ஸ் சொல்லுவாங்க டுகெதர். இதோட ரூட்ஸ்ல தான் வந்து இந்த ரைசோபியம் பாக்டீரியா வந்து இருக்கும். இது என்ன பண்ணும்னா, இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் as ammonia which is then converted into useful ammonic acid. என்ன பண்ணும்னா, இந்த பிளான்ட்ஸ்ல வந்து இந்த பிளான்டோட ரூட்ல வந்து நைட்ரோஜன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் இருக்கும். ஓகே மேம். அட்மாஸ்பியர்ல இருக்கிற நைட்ரோஜன், அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை வந்து அமோனியாவா கன்வெர்ட் பண்ணும். ஓகே. NH3 NH2 வந்து NH3 வந்து கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா இது அமீனோ ஆசிடா அது கன்வெர்ட் பண்ணும். ஓகே மேம். அமினோ ஆசிட் புரோட்டீன்ஸா கன்வெர்ட் பண்ணும். அமினோ ஆசிட் நிறைய அமினோ ஆசிட் சேர்த்தா ஒரு புரோட்டீன் வரும். ஓகேவா? ஓகே மேம். இந்த அமினோ ஆசிட்லாம் சேர்ந்து இப்படி ரிங் மாதிரி நம்மளுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும். சரி, அமினோ ஆசிட்க்கு நான் ஏன்னு எழுதிக்கிறேன். ஓகே மேம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இது அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை வந்து அமோனியாவா கன்வெர்ட் பண்ணும். அது வந்து யூஸ்ஃபுல் அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே மேம். இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஃபிக்ஸ் நைட்ரோஜன். ரெட் கலர்ல மாத்தணும். நெக்ஸ்ட் பாக்டீரியாவோட பேர் பார்க்கலாம். அசோட்டோபாக்டர். அசோட்டோபாக்டர் வந்து நம்மளோட மண்ணை வந்து ஃபர்டைலா ஆகும். ஃபர்டைல்னா வந்து செடி வளர்றதுக்காக வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அப்புறமா வந்து இதுவும் வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே மேம். இது சாயில், இது ரெண்டு விஷயம் பண்ணும். ஒன்னு சாயில ஃபர்டைலா ஆகும், இன்னொன்னு வந்து அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும். இது ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணும். ஒரே ஒரு யூஸ் தான் இதோடது. வெறும் அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜனை ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே மேம். நெக்ஸ்ட் பாக்டீரியாவோட பேர் வந்து ஸ்ட்ரெப்டோமைசிஸ். ஸ்ட்ரெப்டோமைசிஸ். இது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து உருவாக்கும். இது ஸ்ட்ரெப்டோமைசின் ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பாக்டீரியல் டிசீஸ் ஏதாவது வந்தா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் வந்து பேஷண்ட்க்கு வந்து கொடுப்பாங்க. ஓகே மேம். ஸ்ட்ரெப்டோமைசின் ஆன்டிபயோட்டிக் வந்து உருவாக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாம் லாக்டோபெசில்லஸ். இது ஒரு இந்த பாக்டீரியா வந்து நம்ம பால், இந்த பாக்டீரியா வந்து பால்ல இருக்கும் மோஸ்டா. சரியா? லாக்டோபெசில்லஸ் வந்து நம்ம பால்ல வந்து லாக்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சுகர் இருக்கும். ஓகே மேம். குளுக்கோஸ் ஒரு டைப் ஆஃப் சுகர், கார்போஹைட்ரேட்ஸ்ல கிடைக்கிற ஒரு சுகர். அந்த மாதிரி வந்து மில்க்ல வந்து லாக்டோஸ்னு ஒரு சுகர் இருக்கும். சரியா? இந்த லாக்டோஸ் என்ன பண்ணும்னா வந்து லாக்டிக் ஆசிட ஃபெர்மெண்ட் பண்ணும். என்னது? இந்த லாக்டோபெசில்லஸ் வந்து லாக்டோஸ வந்து லாக்டிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணும். ஓகே மேம். நீங்களாம் பாத்திருக்கீங்கல்ல, இப்ப தயிர் எப்படி வந்து வீட்டுல செய்வாங்க? பால்ல வந்து ஒரு ஸ்பூன் வந்து தயிர் போட்டுருவாங்க. கரெக்டா? அப்போ வந்து அந்த நைட்டு ஃபுல்லா கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு 5 hours 6 hours வச்சா அந்த பால் வந்து தயிரா கன்வெர்ட் ஆயிடும். சரியா? இந்த ஒரு ஸ்பூன் தயிர் போடுறாங்கல்ல, இந்த ஒரு ஸ்பூன் தயிர்ல வந்து மில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் நிறைய லட்சக்கணக்குல வந்து இதுல வந்து லாக்டோபெசில்லஸ் வந்து இருக்கும். என்னது? ஒரே ஒரு ஸ்பூன் தயிர்ல இத வந்து இந்த ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் வந்து இனோகுலம்னு சொல்லுவாங்க. இனோகுலம்னா வந்து அந்த மில்க் வந்து
இந்த மில்க் வந்து தயிரா கன்வெர்ட் பண்றதுக்காக இனாக்குலம் அந்த 1 ஸ்பூன் தயிர் வந்து போடுவாங்க. சரிங்களா? ஓகே மேம். அதுக்கு வந்து ஒரு வேர்ட் சொல்லுவாங்க தமிழ்ல. எனக்கு ஞாபகம் இல்ல கரெக்ட்டா. ஓகே மேம். இப்ப வந்து நம்ம வீட்ல தயிர் இல்லன்னா, சொல்லுவாங்கல்ல, யார்கிட்டயாவது போய் ஒரு கொஞ்சோண்டு தயிர் வந்து கொண்டு கொண்டு வா. அது பால்ல போட்டு நாளைக்கு வந்து தயிர் வந்து அது வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்காக தான் இந்த லாக்டோபெசிலஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த 1 ஸ்பூன் இலாக்குலம் அந்த 1 ஸ்பூன் தயிர்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் லாக்டோபெசிலஸ் வந்து இருக்கும். இது என்ன பண்ணும்னா, ஓகே. அந்த தயிர் அந்த பால்ல போட்டோனே, பால்ல இருக்கிற லாக்டோஸ் வந்து லாக்டிக் ஆசிடா மாறி நமக்கு அது வந்து கர்டா மாறிடும். ஓகே புரியுதா? மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் வந்து மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. என்னது? மெத்தனோஜிக் மெத்தனோஜென் மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. இது வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட்ல வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஓகே நீங்க மேம். அ வேற லெசன்ல படிப்பீங்க. அதுல டீடைலா நம்ம சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பத்தி படிக்கலாம். ஓகே மேம். ஒரு மெத்தனோஜெனிக் பாக்டீரியானா ஒண்ணும் இல்ல. இது வந்து சாக்கடை தண்ணிலாம் இருக்கும்ல, அது ஆமா வந்து மேம். ஒரு டைப் ஆஃப் கிளீனிங் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணிய வந்து பியூரிஃபை பண்றதுக்காக கொஞ்சம். அதான் ஓகே சீவேஜ் மேம். ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சோ புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். பெனிஃபிஷியல் அண்ட் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா கிளியர் ரைட்? கிளியர் மேம். டோட்டலா வந்து 5 பாக்டீரியா வந்து டிசீஸ் காஸ் பண்ணும். 5 பெனிஃபிஷியல். 5 ஹார்ம்ஃபுல், 5 பெனிஃபிஷியல் பாக்டீரியா வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகே மேம். டவுட் இருக்கா? இல்ல மேம். நெக்ஸ்ட் போலாமா? போலாம் மேம். சோ நம்ம 2.1.4 வரைக்கும் முடிச்சுட்டு இந்த கிளாஸ் வந்து நம்ம இந்த லெக்சரை வந்து நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம். சோ 2 இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்கு. நான் இதோட சொல்யூஷன் வந்து உங்களுக்கு தரேன். நீங்க ட்ரை ஓகே பண்ணுங்க. மேம். ஆனா நம்ம ஓகே மேம். 2.2 அந்த கொஸ்டின் வந்து நம்ம போட்டுடலாம். இங்கேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நோ ஓகே ப்ராப்ளம். மேம். ஓகே. இப்போ சயனோபாக்டீரியா. சயனோபாக்டீரியா இஸ் காமன்லி கால்ட் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. அப்படின்னா இந்த ஆல்கேனா அந்த தண்ணில எல்லாம் இருக்கும்ல பச்சையா, ஆமா அது மேம். வந்து ப்ளூ கலர்லயும் கிரீன் கலர்லயும் இருக்கிறதுனால இது ஒரு தனியா இந்த பாக்டீரியா இந்த சைனோபாக்டீரியா வந்து ஆல்கே மாதிரி இருக்கிறதுனால இது வந்து காமனா வந்து ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? புரியுது மேம். இட்ஸ் காமன்லி கால்ட் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே. A very successful group on primitive Earth, they could carry photosynthesis and oxygen released during the process, changed the Earth's atmosphere gradually, and gradually the level of oxygen increased in the Earth's atmosphere. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் வந்தவங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே மேம். பிரிமிட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது உருவாகணும் போது இவங்க வந்து போட்டோசிந்தசிஸ்னா என்னது? சன்லைட் யூஸ் பண்ணி சாப்பாடை உருவாக்குறது, ஆக்சிஜனை வெளியிடுறது. பிளான்ட்ஸ்லாம் ஓகே மேம். போட்டோசிந்தசிஸ் வந்து யூஸ் பண்ணி ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் இந்த எர்த் வரும்போது இவங்க போட்டோசிந்தசிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனதுனால இந்த எர்த்தோட அட்மாஸ்பியரே அப்படியே மாறிடுச்சு. மாறி மாறி நிறைய உயிரினங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறமா நம்ம எர்த்தோட ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாச்சு. சோ ஓகே எவ்வளவு மேம். ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க பாருங்க இந்த சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியா வந்து ஃபர்ஸ்ட் போட்டோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணுச்சு. இந்த போட்டோசிந்தசிஸ்னால ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணுச்சு. அதுக்கப்புறமா இந்த ஆக்சிஜன் ரிலீஸ் ஆனதுனால நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரே மாறிடுச்சு. ஓகே. மாறி நம்மளோட லெவல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எர்த்ல அதிகமாயிடுச்சு. ஓகே மேம். புரியுதா? சைனோபாக்டீரியாவால எவ்வளவு ஹெல்ப்ஃபுல் பாருங்க இந்த எர்த்துக்கு. புரிஞ்சுச்சா? ஆமா மேம். புரிஞ்சுச்சு மேம். சோ பாக்டீரியாவுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுதான் வந்து நார்மல் பாக்டீரியல் செல்ஸ். நான் வந்து உங்களுக்கு வேற கலர்ல வந்து டிரா பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் பாக்டீரியல் செல். இது வந்து சைனோபாக்டீரியா. ஓகே மேம். ரெண்டுத்துக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. இது வந்து ஆமா மேம். ஸ்கொயர் ஒரு டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் ஷேப்டு இருக்கா? ஆமா மேம். இது பாருங்க ஓவல் ஓவல் தானே? ஆமா மேம். ஒரு டியூப் மாதிரி இருக்கா? ஆமா மேம்.
இப்போ இதுல பாருங்க செல் வால், செல் மெம்பரைன், டிஎன்ஏ அதெல்லாம் இருக்கு. நார்மலா வந்து நம்ம பாக்டீரியல் செல்ஸ்ல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கு. இங்க பாருங்க ஸ்லைம் லேயர் மாதிரி இருக்கு. இப்போ இதான் அந்த பாக்டீரியானா இதுல ஒரு ஸ்லைம் லேயர் மாதிரி சுத்தி இருக்கும் இங்க எல்லாம் ஓகே மேம். ப்ரொடெக்ஷனுக்காக. ஓகேவா? சோ வந்து இது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லைம் லேயர் வந்து இதோட செல்ல இருக்கும். இப்போ ட்ரா சைனோ பாக்டீரியா சொன்னா இது வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஸ்லைம் மேம். லேயர் இருக்கு. செல் வால் வந்து எல்லா பாக்டீரியாலயும் காமன். செல் மெம்பரேன் இஸ் வெரி காமன். ஓகே ரைபோசோம் மேம். இருக்கும். மீசோசோம் கூட இருக்கும். நான் சொன்னேன்ல, மீசோசோம்ல என்ன நடக்கும்? இப்பதான் படிச்சோம் நம்ம. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். மீசோசோம்ல என்ன நடக்கும்? Are you there? மேம் இங்கதான் மேம். மீசோசோம்ல என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கீங்க மேம். என்ன நடக்கும்? எந்த ப்ராசஸ் நடக்கும்? இப்பதான் படிச்சோம் நம்ம. நியூட்ரிஷன் நடக்குமா இல்ல ரெஸ்பிரேஷன் நடக்குமா? ரெஸ்பிரேஷன் மேம். இட்ஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, ரெஸ்பிரேஷன் வந்து மீசோசோம்ல வந்து கேரி அவுட் ஆகும். அப்புறமா இந்த பிள்ளை அது வந்து நீங்க என்னாலும் கூப்பிடலாம். அது பிள்ளை, பிலி அப்ப என்னாலும் கூப்பிடலாம். ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. இது வந்து என்ன பண்ணும்? ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். இந்த பாக்டீரியாவுக்கு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே மேம். புரிஞ்சுச்சு இதோட மேம். பார்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுச்சா? அவங்க லேபிளிங் எல்லாம் புரிஞ்சுச்சா? இப்போ ரெண்டுத்துக்கும் புரிஞ்சுச்சு. டிஃபரன்ஸ் மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துறாங்க என்ஐஓஎஸ்லயே. இந்த இந்த சாப்டர்லயே ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்டீரியாக்கும் சைனோ பாக்டீரியாக்கும். சரி பார்க்கலாம். ஸோ பாக்டீரியா வந்து சின்னதா இருக்கும். சைனோ பாக்டீரியா இப்போ பாக்டீரியாவையும் சைனோ பாக்டீரியாவையும் கம்பேர் பண்ணும்போது பாக்டீரியா வந்து சைனோ பாக்டீரியாவோட சின்னதா இருக்கும். ஸோ பாக்டீரியா ஓகே. சின்னதா இருக்கும், சைனோ பாக்டீரியா கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸ்மாலர் செல், லார்ஜர் செல். ஸ்மாலர் அப்புறமா இது லார்ஜர். இவங்களுக்கு வந்து பிளாஜெல்லானா ஒரு பாக்டீரியா இருக்குன்னா இது ஒரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்கும். லாங்கா ஒரு த்ரெட் இருக்கும்னு சொன்னல, ஆமா மேம். இந்த மாதிரி பிளாஜெல்லா இருக்கும். பிளாஜெல்லா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வந்து பாக்டீரியா போகிறதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். திக்கான த்ரெட், திக் அண்ட் லாங் த்ரெட். இதுல வந்து பிளாஜெல்லா இருக்காது. சோ நம்ம பார்த்தோம்ல டயக்ராம்ல, இந்த பிளாஜெல்லா இருக்கா? இல்ல. வெறும் அந்த இல்ல மேம். ஸ்லைம் லேயரும் பிள்ளை மட்டும் சின்ன சின்னதா தான் இருக்கு சுத்தி. ஆனா பெருசா இந்த மாதிரி ஒரு டெய்ல் மாதிரி இல்லல்ல. ஆமா மேம். சோ வந்து இதுக்கு வந்து பிளாஜெல்லா இல்ல. நீங்க டயக்ராம் கூட ஞாபகம் பண்ணி இந்த டிஃபரன்ஸ் எழுதலாம். ஓகே மேம். இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்க. சம் பாக்டீரியா, கிரீன் கலர்ல இருக்கிற பாக்டீரியா கேரி அவுட் போட்டோசிந்தசிஸ் இன் a different way and do not release oxygen. அப்படின்னா வந்து பாக்டீரியா நார்மலா பாக்டீரியா பார்த்தோம்னா கிரீன் கலர்ல இருக்கிற பாக்டீரியா தான் போட்டோசிந்தசிஸ் பண்ணும். அந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பாக்டீரியா வந்து அதுல கிரீன் கலர்ல ஒரு பிக்மெண்ட் இருக்கோ அது மட்டும் தான் போட்டோசிந்தசிஸ் வந்து பண்ணும். ஓகே அந்த மேம். மாதிரி பாக்டீரியா வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணாதான். ஓகே மேம். do not release oxygen. ஆனா நம்ம சைனோ பாக்டீரியா வந்து இந்த ஹெர்த்ல முதல் முறையா வந்து ஃபர்ஸ்ட் பிரிமிட்டிவ் ஆர்கானிசமா வந்துட்டு நமக்கு வந்து நிறைய ஆக்சிஜன் வந்து அது ரிலீஸ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் கேரி அவுட் பண்ணி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணி இந்த எர்த்தோடைய அட்மாஸ்பியரை சேஞ்ச் பண்ணிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதானே பார்த்தோம். இது என்ன பண்ணும்? ஆமா மேம். போட்டோசிந்தசிஸ் பண்ணும் போது ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். இது பண்ணாது. பாக்டீரியா ஆமா மேம். பண்ணாது, சைனோ பாக்டீரியா பண்ணும். ஆமா மேம். ஓகேவா? நீங்க இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சைனோ பாக்டீரியால ஓ இருக்குல்ல, ஆமா மேம். ஆனா பாக்டீரியால ஓ இல்லவே இல்ல பாருங்க. அப்பனா எது வந்து ஆமா. இந்த ஓ வந்து ஆக்சிஜன் நினைச்சுக்கோங்க. சைனோ ஓகே பாக்டீரியால ஓ மேம். இருக்கு, அதனால வந்து இது ஆக்சிஜன் கேரி அவுட் பண்ணும். பாக்டீரியால வந்து இல்ல ஓ, அதனால வந்து ஆக்சிஜன் கேரி அவுட் பண்ணாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓகே சில மேம். ட்ரிக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சடனா மேம். ஞாபகம் வரலன்னா இந்த ட்ரிக் மூலமா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. அதனால இந்த ஆன் ஆக்சிஜனிக் சொல்லுவாங்க. ஆன் ஆக்சிஜனிக்னா ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணாது, நோ. ஓகே அதுவே மேம். வந்து ஆக்சிஜனிக்னா ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஓகே மேம். இப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பத்தி சொல்றாங்க லாஸ்ட் பாயிண்ட். செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் பை கான்ஜுகேஷன் இன் சம் பாக்டீரியா. இதுல வந்து நம்ம நார்மலா என்ன பார்த்தோம்? செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் அது நடக்கும். இதுல வந்து சில சைனோ பாக்டீரியால தான் வந்து செக்ஷுவல் ரீகாம்பினேஷன் நடக்கும். இது கான்ஜுகேஷனால நடக்கும், இது கான்ஜுகேஷனால நடக்காது. ஓகேவா? 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சா? கிளியர் மேம். ஓகே. இன்னைக்கான இந்த லெக்சர், இந்த செஷன் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா? கிளியரா இருந்துச்சா? கிளியரா தான் மேம் இருந்துச்சு.
ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க ஹெசிடேட் பண்ணாம கேளுங்க. நீங்க அந்த நான் ஓகே. சொல்லி தரும் போதே டவுட் இருந்தா நீங்க கேளுங்க கண்டிப்பா. ஓகே மேம். பிகாஸ் பயாலஜி இஸ் ஸோ இந்த செஷன் இந்த பயாலஜி வந்து நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா படிக்கணும். கான்செப்ட்லாம் கிளியர் ஆனதான் வந்து எழுத முடியும். இதுக்குன்னா ஓகே வந்து மேம். நம்ம எல்லாமே வந்து மகப் பண்ணிட்டே போனா ரொம்ப மகப் பண்ற மாதிரி இருக்கும் இதுல. அதனால நம்ம ஓகே மேம். கொஞ்சம் நம்ம அண்டர்ஸ்டாண்டபிளா எழுதுனா நம்மளுக்கு ஈஸியா கூட இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா கூட இருக்கும் இந்த சப்ஜெக்ட். ஓகே மேம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்டெக்ஸ் கொஸ்டின் 2.2 பண்ணலாமா? பண்ணலாம் மேம். அந்த 2.1 இன்டெக்ஸ் கொஸ்டின் நீங்களே வந்து ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஓகே மேம். ஆன்சர் தரேன் கண்டிப்பா நெக்ஸ்ட் செஷன்ல. இந்த ஓகே மேம். இன்டெக்ஸ் கொஸ்டின் நம்மளே ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகே மேம். First question, name the bacteria that fix atmospheric nitrogen in the soil. So எந்த பாக்டீரியா வந்து atmospheric nitrogen வந்து fix பண்ணும்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Azotobacter. அசோட்டோ கேட்கலாம் மேம், ஏன் வந்து நீங்க அசோட்டோபாக்டீரியா எழுதுறீங்க? ரைசோபியமும் அட்மாஸ்பியரிக் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணல. ஆனா வந்து அது ரூட்ல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே மேம். இங்கே பாயிண்ட் கிளியரா கொடுத்துருக்கலாம். இங்க பாருங்க, இது வந்து லெக்யூம்ஸோட ரூட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணும். ரூட்ஸ்ல தான் பண்ணும். ஆனா இது பாருங்க சாயில்ல பண்ண அசோட்டோபாக்டர். டிஃபரன்ஸ் தெரியுதா ஓகே உங்களுக்கு? மேம். தெரியுது மேம். அசோட்டோபாக்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின். which bacteria set milk into curd? எந்த பாக்டீரியா வந்து மில்க கர்டா உருவாக்குது? நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எஸ். 1 minute மேம். நோ ப்ராப்ளம், டேக் யுவர் டைம். லாக்டோபெசில்லஸ். ஓகேங்களா? ஓகே மேம். நெக்ஸ்ட் எந்த பாக்டீரியா வந்து டியூபர்குலோசிஸ் பண்ணுது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஓகே மேம். மைக்கோ, நீங்க அந்த புக்ல ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே மேம். மைக்கோபாக்டீரியம். நெக்ஸ்ட் டியூபர்குலோசிஸ் வரும். இப்போ நான் எழுதுன அந்த டைம் கன்சியூம் ஆகும். ஓகே மேம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். மைக்கோபாக்டீரியம் அதுக்கப்புறமா டியூபர்குலோசிஸ் எடுத்துக்கணும். ஸோ எந்த பாக்டீரியா வந்து ஓகே மேம். டெட்டனஸ் கொடுக்குது? டெட்டனஸ், அந்த பாக்டீரியா எந்த பாக்டீரியா டெட்டனஸ் டிசீஸ் வந்து கொடுக்குது? கிளாஸ்ட்ரீடியம். Clostridium tetan. ஸோ கிளாஸ்ட்ரீடியம் Tetani. CLOSTRID. T. DIUM. ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க.
approximately how many bacteria tetany வரும். ஓகே, நெக்ஸ்ட் tetany வரும். ஓகே மேம். TE TAN. TAN tetany. ஸோ ஓகே, டெட்டனி வந்து நான் வந்து எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஓகே. வேர்டு வந்து கேபிட்டல்ல வரும், செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மால்ல தான் வரும். ஓகேவா? இந்த மிஸ்டேக் நீங்க ஓகே வந்து மேம். பண்ணாதீங்க எக்ஸாம்ல எழுதும் போதும். ஓகேவா? ஓகே மேம். ஸோ நான் இங்க வந்து நான் எல்லாமே கேபிட்டல் எழுதுறேன், ஆனா செகண்ட் லெட்டர் வந்து ஸ்மாலா தான் எழுது, லைக் செகண்ட் வேர்டு வந்து ஸ்மால்ல தான் எழுதுறோம். ஓகே மேம். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். approximately how many bacteria may be obtained from one bacterium in an hour? என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை பாக்டீரியா வந்து 1 hourல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு பாக்டீரியால ஓகே இருந்து மேம். இன்னொரு பாக்டீரியா வந்து உருவாகிறதுக்காக எத்தனை பாக்டீரியாஸ் வந்து ஒரு பாக்டீரியா வந்து 1 hourல உருவாகும் அப்படின்னு கேட்டுக்காங்க. நான் சொன்னேன் 20 மினிட்ஸ்க்கு வந்து ஒரு டிவைட் ஆகும், ஒரு செல் டிவிஷன் நடக்கும். கரெக்டா? 20 மினிட்ஸ்ல 2 செல்லா ஓகே அது மேம். டிவைட் ஆகும். அப்படின்னா டோட்டலா 60 மினிட்ஸ்ல எவ்வளவு ஆகும்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். 20 மினிட்ஸ்க்கு 2, அப்படின்னா 60 மினிட்ஸ்க்கு எவ்வளவு? 6 மேம். 6 கரெக்ட். 6 பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு 6 பாக்டீரியாஸ் வந்து உருவாகும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கிவ் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் சைனோபாக்டீரியா பாக்டீரியா அண்ட் சைனோபாக்டீரியா. இப்பதான் பார்த்தோம். ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு 3 டிஃபரன்ஸ் வந்து நீங்க எழுதலாம். 1 2 3. ஓகே மேம். ஓகே, ஸோ ஓகே மேம். ஷால் வி end this lecture? ஓகே மேம். தேங்க் யூ. So 1 minute. ஓகே மேம். Let me